நல்லா மொறு இருக்கு. நமக்கு அந்த கேஎஃப்சி ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு காதர் பாய் விளாக்ஸ். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன், என்னடா புதுசாக என்னடா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாம் மக்களே, இன்றைக்கி ஒரு கடையோட ஓப்பனிங் செரமனிக்கு தான் நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து வந்திருக்கோம். இந்த கடையோட பேரே வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு. என்னடா அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இந்த கடையோட பேரே வந்து ஹபீபி கம் டு துபாய். அது மாதிரி தான் இந்த கடையோட பேரே இருந்துச்சு. இந்த கடையோட பேர் வந்து ஹபீபி ஃப்ரைடு சிக்கன். ஸோ இந்த கடை வந்து இன்றைக்கி தான் திறக்கிறாங்க. இந்த கடைக்கு நம்மளை இன்னும் திறக்கிறதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்த கடை வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, நீங்கள் கம்பன் டு கும்ளி போகிற பைபாஸ் ரோட்டில் கீழேருந்து வந்தீங்கன்னா அல்லஜிகர் ஸ்கூல் இருக்கும். அந்த அல்லஜிகர் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கடை புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கடை வந்து எப்படி என்னங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபுட்டு எப்படி இருக்குது என்னங்கிறத நான் ஈவினிங் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் மறக்காமல் சொல்கிறேன். சரி, அப்போ வாங்க கடையை போய் பார்க்கலாம். எல்லா புகழும் இறைவனுக்கு. காய்ஸ், நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே வந்து நான் ஈவினிங் வந்து இப்போ சாப்பிட்றதுக்காக நான் வந்துட்டேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க, நான் சாப்பிட ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன்னா, இங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சரி, நிறைய டிஷ்ஷஸ் வந்து இவங்க செய்ய முடியலன்னு சொன்னாங்க. மொதல் நாள் சரின்னு சொல்லி நம்ம இப்போதைக்கு வந்து நான் ஒரு பர்கரு, அப்புறம் வந்து ஒரு ஃப்ரைடு சிக்கன் வாங்கியிருக்கேன். இது ரெண்டு தான் வாங்கியிருக்கேன். நான் வந்து நான் பாருங்கள், நான் காட்டுறேன். பர்கர் இது ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அப்புறம் வந்து ஒரு ஃப்ரைடு சிக்கன் ஒன்று வாங்கியிருக்கேன். நான் பாருங்க. ஸோ இது ரெண்டு வந்து நான் இப்போ ஆர்டர் போட்டிருக்கேன். சரி, நானும் என் தங்கச்சி வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நான் டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பர்கர் வந்து நல்லா சூடாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் பர்கரை சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா மொறு இருக்கு. நமக்கு அந்த சிக்கனோட இது வந்து தெரியுது. பாருங்க, சீஸு, அப்புறம் வந்து அந்த ஃப்ரைடு சிக்கன் எல்லாமே வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் வந்து முன்னாடியே வந்து இவ்வளோ கூட்டத்திலேயே நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்றோம். அது உங்களுக்காக தான். அவங்க வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. அந்த ஆஃபரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா? நாங்கள் சாப்பிடும் போது அந்த பன்னோட இதுவும் அந்த கறியுமே வந்து நல்லா எனக்கு வந்து தெரியுது. என்னைய விட பெரிய ரிவர் என் தங்கச்சிதே. சூப்பரா இருக்கு. நல்லா டோஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் அடுத்து வந்து ஃப்ரைடு சிக்கன் எப்படி இருக்குன்னு சொல்றேன். பாருங்க, நல்ல பெரிய பீஸா எனக்கு இருக்கு. விங்ஸ் பீஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன பீஸ். செம்ம கூட்டம் இல்லைன்னா நான் நல்லா வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்றேன். நல்லா இருக்கு. அந்த கேஎஃப்சி ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, நல்லா இருக்கு. உள்ள அந்த மசாலுமே எனக்கு நல்லா தெரியுது. பாருங்க, சாப்பிடும் போதே வந்து எனக்கு அந்த மசாலோட ஃப்ளேவரோட சேர்த்து இந்த மொறு நல்லா இருக்கு. சாப்பிட்றதுக்கே வந்து எனக்கு சூப்பரா இருக்கு. சாப்பிட எடுத்து அவ்வளோ பெரிய பீஸ் கிடைக்குமா இல்லையா? இப்போ மைனஸோட சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம்.
KFC style. அப்படியே கேஎஃப்சி ஸ்டைல். கறியெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா வெந்திருக்கு. நமக்கு ஒரு சில இடத்துல இந்த மாவு வந்து நல்லா போட்டிருப்பாங்க, ஆனா உள்ள கறி வந்து அவசரத்துல வேகாம இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஆனா நல்லா கறி வெந்திருக்கு. இங்க நிறுத்தி நிதானமா பொறுமையா தான், எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நமக்கு பொறுமையா தான் எடுத்து கொடுத்தாங்க. நான் அதுவுமே உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ்ல காட்டுறேன், அதை எப்படி போட்டதுக்கு எல்லாத்தையுமே. அதுதானே சூப்பரா இருக்கு. நல்லா நான் எப்படி சொல்லணும், நல்லா இருக்கு. நீங்க யாராவது ஈவினிங் டயத்துல சாண்ட்விச், பர்கர் இந்த மாதிரி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கடைக்கு வாங்க. இங்க எல்லா ஐட்டம்ஸும் இருக்கு. இப்போ ஓப்பனிங்னால கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. நீ நாளைக்கு வந்து எல்லா ஐட்டம்ஸும் வந்து இங்க போட்டுருவாங்க. சரியா? இந்த வீடியோ வந்து நான் நாளைக்கே போஸ்ட் பண்ணிடுவேன். இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க எல்லாத்தையுமே. ஸோ நாங்கள் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ செம்ம கூட்டமாக இருக்கனால நாங்கள் வந்து 2 ஐட்டம் தான் எங்களால் வாங்க முடிஞ்சிச்சு. அதுதான் எங்களுக்கு முதல் கிடைக்கவே செஞ்சிச்சு. உங்களுக்காக தான் வந்து முன்னாடியே சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்லணுங்காக தான் நான் வேமா இன்னைக்கு வந்தேன். இல்லைனா சரி பொறுமையாக வரலாம் தான் சொல்லி நாங்கள் பிளான்ல இருந்தோம். பட் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணுங்காக தான் நாங்கள் முன்னாடியே வந்தோம். எனக்கு வந்து அந்த கிறிஸ்பி சிக்கன் வந்து கேஎஃப்சி ஸ்டைலில் இருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாகவே வந்து சூடாக இருந்துச்சு. ஸோ நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆமாம். ஸோ ஈவினிங்கில் நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், சாண்ட்விச், பர்கரு, அப்புறம் மொஜிட்டோ இதெல்லாம் குடிக்கணும் அப்படின்னா இந்த கடைக்கு நீங்கள் வாங்க. நல்ல ஸ்பேசஸ்லாம் எல்லாமே இருக்குது. இங்கே ஃபேமிலியோட வந்து உள்ள உட்காந்து சாப்பிட்டு போகிற மாதிரி தான் எல்லாமே வந்து இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் இப்போ ரஷ்ஷாக இருக்கனால வந்து என்னால் அங்கே ஃபுல்லாக எல்லாத்தையும் காட்ட முடியல. நான் ஓரளவுக்கு இந்த இதில் என்னென்ன இருக்கணும் எல்லாத்தையுமே நான் வந்து காட்டியிருக்கேன். எனக்கு இங்கே பர்சனலாக எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. நான் சாப்பிட்ட வரைக்கும் ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக இது எதனால நான் மறக்காம உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் எல்லாத்தையுமே எடுத்து போடுறேன். ஓகேவா? உனக்கு எப்படி இருந்துச்சு எல்லா டேஸ்ட்டுமே? பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இந்த ஃப்ரைட் சிக்கன் நல்லா இருந்துச்சு. அந்த டேஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு உனக்கு? சூப்பரா இருந்துச்சு. இந்த சிக்கன்லாம் வந்து KFC ஸ்டைல் நல்லா இருந்துச்சு. ஆமா. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.